மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோய், நம்ம பிளட் சுகர் லெவல் எவ்வளவு இருக்கு, இதுக்கு பெஸ்டா ஒரு டயட் என்ன, இந்த டயட் நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு பிளட் சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்குமா? பெரும்பாலும் இந்த டைப் 2 டயபிட்டிஸ் இதுதானே நம்ம பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி டைப் 1 டைப் 2 வந்து நம்ம ரொம்ப எளிமையாக குணப்படுத்த முடியும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம உடல்ல தேவையான அளவுக்கு இன்சுலின் இருக்கு, இருந்தாலும் நம்ம பாடியில இருக்கக்கூடிய செல்கள் அதை பயன்படுத்த தவறுது. ஸோ இதனால ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகரிச்சுட்டே போகுது. இதை ரொம்ப எளிமையாக ஒவ்வொரு சுகர் வேல்யூ எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து நம்ம குணப்படுத்திக்க முடியும். முக்கியமா பார்த்தோம்னா சுகர் லெவல் 150 200 இந்த ரேஞ்ச்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 200 to 300 இந்த மாதிரி இருக்கு. 300 to 400 இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த கேட்டகரியில இருக்கிறோம் அப்படின்னா எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கும் பொழுது ரொம்ப ஈஸியா நமக்கு பிளட் சுகர் லெவலை குறைக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிளட் சுகர் லெவல் குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு? ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சிறுதானிய உணவுகளை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றோம். சிறுதானிய உணவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகமா கவனம் செலுத்தி நம்ம எடுக்கும் பொழுதுதான் நம்ம ரத்தத்துல வந்து பார்த்தோம்னா இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருப்பதனால சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகாது. இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சுகர் லெவல் நமக்கு நார்மலா வர்றதை நம்ம பார்க்க முடியும். அப்போ சுகர் லெவல் நார்மலா வரும்போது இப்போ 150 இருக்குங்க, 200 இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது பர்டிகுலரா இந்த உணவை எடுத்தா நமக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும். குறிப்பிட்டு ஒரு 2 மாதத்திற்குள்ளாகவே மருந்துகள் மாத்திரைகள் இல்லாம டயட்லயே நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே மாதிரி 200க்கு மேல் 300 இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா ஸோ அவர்களுக்கு ஏற்ற உணவு முறைகள் நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு அதனோட கொஞ்சம் சித்தா மருந்துகளும் எடுக்கும்பொழுது இதுக்கு ஒரு 3 மாதம் காலங்கள் வந்து ஆகலாம். ஸோ அந்த டைம்ல நமக்கு சுகர் லெவல் கண்ட்ரோல் படும். சரி, இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு சிறுதானிய வகை, இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அதுதான் நம்ம கேழ்வரகு, ராகி அப்படின்னு சொல்றோம். இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்தோம்னா நம்ம உடல்ல இன்சுலின் லெவல் மட்டும் கிடையாது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து இது சரி செய்யுதுன்னு சொல்லலாம். அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை, இதுதான் பேசிக்கா நம்ம உடல்ல பல பிரச்சனைகளை வந்து தடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. ஸோ இந்த ரத்த சோகை தடுப்பதற்கும் எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கும் ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோபீனியா இந்த மாதிரியான கண்டிஷன் இருந்தாலும் அதை தடுக்கிறதுக்கும் நம்ம பயன்படுது. நரம்புகளை வலிமை சேர்ப்பதற்கும் கேழ்வரகு ரொம்ப முக்கியம். ஏன் இதை சொல்றோம்னா, கேழ்வரகு நம்ம உணவுல எடுக்கும் பொழுது சுகர்னால ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு சரியாகுது. ஸோ சுகர் லெவல் அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகுது, நமக்கு வந்து நரம்புகள் பாதிப்பு ஏற்படுது, கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறது, இது எல்லாமே வருது இல்லையா? அப்போ கேழ்வரகு முன்கூட்டியே நம்ம வந்து உணவுல சேர்த்து சாப்பிட என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சுகர்னால வரக்கூடிய பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும். சரி, இதை தாண்டி வேறு என்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணா ரொம்ப நல்லதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கேழ்வரகை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம்? நிறைய பேர் வந்து ஐயோ கேழ்வரகு சாப்பிட்டா எனக்கு சுகர் லெவல் அதிகமாகுது அப்படின்னு ஒரு சிலர் சொல்றீங்கன்னா, நீங்க எப்படி சாப்பிட்டீங்கன்னா அது கஞ்சி மாதிரியோ இல்ல கூழ் மாதிரியோ நம்ம எடுப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாம கேழ்வரகு சுகர் பேஷண்ட்ஸ் சரியான ஒரு முறையில எடுக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா களி வகையில எடுத்துக்கலாம். ஸோ களி ரொம்ப முக்கியமானது. களியாக கேழ்வரகு நம்ம சாப்பிடும் பொழுது இதுல வந்து வேற ஏதாவது ஒரு சிறுதானியம் வந்து சாதமாக வடித்து அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவு அப்படின்றது மாறுபட்டுட்டே வருது. சரி, இந்த கேழ்வரகு தினந்தோறும் சாப்பிடலாமா? தாராளமா சாப்பிடலாம். உடல் உஷ்ணம் அதிகமாகாதா? அதற்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த கேழ்வரக களியாக நம்ம பயன்படுத்தும் பொழுது இதனோட நல்லெண்ணெய் சேர்த்து பயன்படுத்தணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ நல்லெண்ணெய் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாகாம இருக்கும். அதே மாதிரி இந்த களியோடு நான் வேற என்னங்க வைத்து சாப்பிடலாம்னா காய்கறிகள் வைத்து சாப்பிடலாம். ஒரு சிலர் வந்து நல்ல புளிப்பா
காரக்குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடும். அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதிகமான புளி சேர்த்து சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா நம்ம உடல்ல சர்க்கரை மட்டும் கிடையாது, ரத்தம் தொடர்பான எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகளும் வரும். அப்போ கேழ்வரக களியாக செய்து குறைந்தபட்சம் வாரத்திற்கு 3-4 முறையாவது நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும். சரி, இதை தாண்டி வேறு எப்படி இந்த கேழ்வரகை பயன்படுத்தலாம்? தினந்தோறும் என்னால களி செய்ய முடியல, அடுத்தது வேற ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். இது எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ கேழ்வரகை முளை கட்டி பயன்படுத்துறது. ஸோ அவ்வளவு கால்சியம், நிறைய புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு. நம்ம வீட்டுல வந்து வெந்தயம், பச்சை பயிறு எல்லாம் முளை கட்டி சாப்பிடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கேழ்வரகு முளை கட்டி ஒரு கைப்பிடி அளவு நம்ம சாப்பிடலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து சாப்பிடும்போது காலையில பிரேக்ஃபாஸ்டோட சேர்த்து இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டாமினா வரணும், நல்ல வந்து உடல் ஆற்றல் வரணும் அப்படின்னா இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ தொடர்ந்து கேழ்வரகு முளை கட்டி பயன்படுத்தும் போதும் உடலுக்கு நிறைய ஆற்றல் கிடைக்குது. அதே மாதிரி கேழ்வரகு முளை கட்டி பயன்படுத்தும் பொழுது அதை வந்து உலர்த்தி எடுத்துக்கலாம். ஸோ இது குழந்தைகளுக்கும் இப்படி வந்து பயன்படுத்தலாம். ஸோ முளைக்கட்டிய கேழ்வரகு உலர்த்தி அதை பொடியாக்கி வச்சுட்டு அப்பப்போ இதை வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ இதை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னா பாலோடு சேர்த்து மால்ட் மாதிரியும் குடிக்கலாம். இது அடிக்கடி வேண்டாம், வாரம் 1 அல்லது 2 முறை கேழ்வரகு இப்படி பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னா எல்லா வகையான சிறுதானியங்களும் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதனோட இந்த கேழ்வரகை இப்படி பயன்படுத்தும் பொழுது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக சிறந்த ஒரு உணவாக இருக்கும். இதுவே 300க்கு மேல இருக்குங்க, சுகர் லெவல் எனக்கு அபவுட் 300 இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான நம்மளுடைய மருந்து முறைகள் என்ன அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பேசிக்கா பார்த்தோம்னா மாத்திரை வகைகள் நிறைய பேர் கேட்கறது, மேம் இந்த சூர்ணம் வேண்டாம், தண்ணியில கலந்து குடிக்க முடியல, கஷாயம் வேண்டாம், டெய்லி கொதிக்க வச்சுலாம் எடுக்க முடியல, சிம்பிளா டேப்லெட் மாதிரி ஏதாவது இருக்கா? நிச்சயமா சித்த மருத்துவத்துல இருக்கு. ஏன்னா 64 வகையான மருந்து வகைகள் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி நம்ம வந்து மருந்துகளை எடுத்துக்கலாம். ஸோ டேப்லெட்ல நம்ம என்ன டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா சீந்தில் மாத்திரை. சீந்தில் மாத்திரை நீங்க கேட்டீங்கன்னாவே சித்தா மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும். 300 அபவ் இருக்கு அப்படின்னா 3 டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். இல்ல 200 சுகர் லெவல் இருக்குன்னா 2 டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். காலை இரவு 2 வேளையும் உணவு எடுத்ததுக்கு பிறகு இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். பேசிக்கா இந்த மெடிசனை நம்ம பயன்படுத்தலாம். இதை தாண்டி இன்னும் சில மருந்துகள் இருக்கு, அது நீங்க மருத்துவரை ஆலோசனை செய்துட்டு எடுத்துக்கலாம். இப்ப நான் சொன்ன இந்த சீந்தில் மாத்திரை அப்படின்னு சொல்றது சர்க்கரை நோயாளிகள் பொதுவாக நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மாத்திரை வகை. இதை தாண்டியும் இன்னும் நிறைய மருந்து வகைகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. எப்பவுமே நம்ம சொல்லக்கூடிய சிம்பிளா பார்த்தோம்னா திரிஃபலா சூர்ணமோ கடுக்காய் மாத்திரையோ நம்ம பயன்படுத்திட்டு வந்தா சுகர் லெவல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 மாதத்துல நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது சுகர்னால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த பதிவில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.